ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காப்பி ட்ரேடிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு சில பேர் என்கிட்ட எனக்கு ட்ரேட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை ப்ரோ, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாலேஜ் இல்லை, என்கிட்ட காசு இருக்குது, நான் வேணால் உங்ககிட்ட தரேன், எனக்கு ட்ரேட் பண்ணி தரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு சில பேர் நீங்கள் காப்பி ட்ரேடராக ஆகுங்க ப்ரோ, உங்களோட ட்ரேட்ஸ் காப்பி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பேசிவ் இன்கம் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக ட்விட்டரில் என்னோட ட்ரேடிங் செட்டப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன், ட்விட்டர் அண்ட் டெலிகிராமில் அதை பார்த்துட்டு நீங்கள் ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் காப்பி ட்ரேடிங் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. அதில் இருக்கக்கூடிய பாசிவ் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் பிட்ஜெட் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு காப்பி ட்ரேடராக என்னை எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சப்போஸ் நீங்கள் என் கீழே என்னோடய ட்ரேட்ஸ் காப்பி பண்ண நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜரும் சொல்கிறேன். மற்ற நல்ல ட்ரேடர்ஸ் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணலாம், எப்படி நீங்கள் அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிங்கிற இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் பிட்ஜெட் மட்டும் தான், வேறு பிளாட்ஃபார்ம் இல்லையானா பைபிட் அது மாதிரி இருக்குது. நான் ஏன் பிட்ஜெட் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். கைஸ், pretty much இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக இந்த ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில பேர் ஆல்ரெடி நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணதுக்கே எனக்கு கீழே காப்பி ட்ரேடிங் அந்த ஆப்ஷன் நான் எனேபிள் பண்ணதுலேருந்து ஒரு சில பேர் என் ட்ரேட்ஸ் காப்பி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. பட் அதில் ஒரு சில அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து வேணும்னா மாற்றிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த காப்பி ட்ரேடிங்னா ஒன்றும் இல்லை கைஸ். இப்போ நான் பினான்ஸில் ட்ரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பினான்ஸில் காப்பி ட்ரேடிங் இல்லை, பட் பைபிட்டு, பிட்ஜெட் இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸில் காப்பி ட்ரேடிங் வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போது இது என்னோட 2வது பிட்ஜெட் அக்கௌண்ட். அது வெறும் $20 போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ காப்பி ட்ரேடிங் இந்த ஆப்ஷன் பினான்ஸில் இருக்காது. பாப்புலர் ட்ரேடர்ஸ் அவங்க வேணும்னா காப்பி ட்ரேடிங் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். எனேபிள் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் அதில் மூலியமாக ரெவன்யூ வரும். இப்போது நான் பிட்காயின் லாங்கோ ஷார்ட்டோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஷார்ட் பண்ணோன்னா நீங்கள் இவங்களை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு அவங்க என்டர் ஆகிற அதே லிவரேஜ் ட்ரேட் பொசிஷன் லாங்கோ ஷார்ட்டோ நீங்களும் என்டர் ஆகிடுவீங்க. அது நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், இந்த பிளாட்ஃபார்மே பார்த்துங்க. இதுதான் காப்பி ட்ரேடிங் அப்படின்வாங்க. ஸோ அவர் எடுக்கிற ட்ரேட்ஸ் நீங்களும் எடுப்பீங்க. ஸோ நீங்கள் அவரை காப்பி பண்ணுறதுக்காக குறிப்பிட்ட அமௌண்ட் அவருக்கும் போய் சேரும். நீங்கள் ஃப்ரீயாக அவர் காப்பி பண்ணி அவர் சப்போஸ் ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு ட்ரேடராக கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாருன்னா உங்களுக்கு அது மூலயமா ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இப்படி தான் ஏகப்பட்ட ட்ரேடர்ஸ் பிட்ஜெட்லேயும் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் தான் நானுமே இதில் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆப்ஷன். அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, பட் அதில் இருக்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரை நம்ம சூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிவ் இன்கமாக அமையும். அண்ட் இப்போ இருக்க பியர் மார்க்கெட், இப்போ இருக்க மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குங்க. பிட்காயின் பார்த்தீங்கன்னா டே சார்ட்லலாம் ஒன்றுமே பண்ண கிடையாது, ரொம்ப சாப்பியாக இருந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் ட்ரேடர்ஸ்க்குமே ரொம்ப கஷ்ட காலமாக தான் இப்போதைக்கு இருந்துட்டு இருந்திருக்கு. ப்ராஃபிட்டபுளாக இந்த டைம்லலாம் இருக்குது. அதுவும் கிரிப்டோ மட்டும் ட்ரேட் பண்ணால் ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அதனால் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களுக்கு ஸோ pretty much காப்பி ட்ரேடிங்னா இதுதான் ஜென்ரலாக ஆக்சுவலாக நான் உங்களுக்கு 2 இது பண்ணியிருக்கேன். ஒன்று நான் ட்ரேட் பண்ணுற அக்கௌண்ட், நான் மெயினாக ட்ரேட் பண்ணுற அக்கௌண்ட்டு. அதில் நீங்கள் எல்லாம் காப்பி பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணி வச்சுருக்க சொன்னீங்களா, அது ஒரு அக்கௌண்ட்டு. இன்னொன்று நான் ட்ரேட் பண்ணுற அக்கௌண்ட்டே நானே ஆக்சுவலாக ஒரு $20 போட்டு காப்பி பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த செகண்ட் அக்கௌண்ட்டு. எதுக்கு பார்த்த அக்கௌண்ட்னா இதுக்கு தான் இந்த 2வது அக்கௌண்ட். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா சும்மா ஏதோ ஒரு வீடியோ பண்ணோம் நீ அதனால் எனக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்னு இல்லாமல் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குங்க. அது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் நான் இந்த அக்கௌண்ட் எடுத்திருந்தேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு $1000 பக்கம் இந்த அக்கௌண்ட் அந்த பிட்ஜெட் என்னோட இதில் வச்சுருக்கேன். ஸோ $1000 $1160 மாற்றினேன். பட் அதுலேயும் நிறைய தப்புகள் பண்ணேன். பட் இதுதான் இருக்கிறது $1000 $1160 மாற்றினேன். பட் என்னோட இன்னொரு $20 அக்கௌண்ட் அது ஆக்சுவலாக நான் கிட்டத்தட்ட ஒரு 16% ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். பட் இது ஒரு 10% பக்கம் குறைஞ்சிருக்குது. ஸோ இதில் ஒரு மேஜரான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அது பார்க்குறதுக்கு. அதனால தான் நான் நீங்கள் ஆல்ரெடி காப்பி பண்ணுறீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ காப்பி ட்ரேடிங் போய்க்கிறேன். இது என்னோட மெயின் அக்கௌண்ட்டை காப்பி பண்ணுற அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த காப்பி ட்ரேடிங் இருக்கா, நான் டிஸ்கிரிப்ஷனில் பிட்ஜெட்டோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் என்னோட லிங்க் யூஸ் பண்ணி போனீங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கைஸ். இப்போது நான் காப்பி பண்ணுற ட்ரேடர் பார்த்தீங்கன்னா நான் தான். ஸோ மை ட்ரேடர் அப்படிங்கிற இடத்துல கிரிப்டோ நாலேஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஆக்சுவலாக என்னோட கேபிட்டல் $1000 ஆரம்பிச்சு 1160 போச்சா. ஸோ இப்போ வரைக்கும் என்னோட ROI 18% இருந்துட்டு இருக்குது. பட் ஸ்டில் இதில் பார்த்தீங்கன்னா 8 ட்ரேடர் கெயின், 8 ட்ரேடர் லூசிங் ட்ரேடாக இருந்திருக்குது. மார்க்கெட் ரொம்ப மோசமாக இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு 3-4 டேஸில் நான் அடுத்த ட்ரேட்ஸு
அது இந்த ட்ரேடிங் பண்ண மிஸ்டேக்ஸும் நான் மேபி தனி வீடியோ வந்து பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபாலோவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர். இதில் ஏன் இந்த அளவுக்கு 10% என்னோட இந்த பர்டிகுலர் $20 அக்கௌண்ட்டில் மைனஸ் ஆச்சுன்னா 2 காரணம். ஒன்று வந்து நான் $20 வந்து வச்சு பண்ணனால, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன். அந்த ஆப்ஷனால் வந்து நடந்த ஒரு கோளாறான ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ நான் எப்படி ஒரு காப்பி ட்ரேடர் வந்து சூஸ் பண்ணி எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணுன்னு வந்து சொல்கிறேன். இப்போ அதை பற்றி வந்து பார்ப்போமே. பொதுவாகவே ஸ்டெப் பை ஸ்டெப் போனால் தானே கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ எப்படி ட்ரேடரை சூஸ் பண்ணோம்ல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு என்ன செட்டிங்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு என்னோட அக்கௌண்ட் வச்சு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஹை ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேடரும் அவங்களோட மெயினான இது வந்து வச்சுருப்பாங்க. இந்த முறையில் தான் சில பேர் வந்து நிறைய ட்ரேட்ஸ் எடுப்பாங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி வச்சுருப்பாங்க. ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறவங்க கன்சிஸ்டன்ட் அப்படின்னு வந்து வச்சுருப்பாங்க. அக்ரெசிவாக ட்ரேடர் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களோட இது வந்து ட்ரேடிங் ஸ்டைல்ஸை வந்து குறிப்பிட்டு இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. பட் அது மென்ஷன் பண்ண மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்கன்னு வந்து இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் அவங்களோட கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ எங்களோட ஆர்ஓஐலாம் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் இந்த ஆர்ஓஐ வந்து 1000% இருக்குன்னு மயங்கி அதை பார்த்து இது பண்ணிடாதீங்க. அண்ட் இங்கே ஃபுல்லுன்னு வந்திருந்தால் அதுக்கு மேலே உங்களால் அவங்கள வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஃபாலோன்னு இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இது பாருங்களேன், ஹை ஃப்ரீக்வன்சியும் வச்சுருக்கான், லோ ஃப்ரீக்வன்சியும் வச்சுருக்கான், அக்ரெசிவ்னு வச்சுருக்கான், ஸ்டேபிள்னு வச்சுருக்கான். ஸோ அது வந்து நீங்கள் அந்தளவுக்கு ரிலை பண்ண முடியாது. மேபி ஒரு சில பேர் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்கலாம் அவங்களோட ட்ரேடிங் ஸ்டைல் பொறுத்து. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பாருங்கள் அவங்களோட பிஎன்எல்லாம். இப்போ நான் வந்து ஓரளவுக்கு சும்மா ரேண்டமாக வந்து பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அண்டு எவ்வளோ குவான்டிட்டிஸில் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ இவருக்கெலாம் 0 ஃபாலோவர்ஸு. ஸோ ஓரளவுக்கு ஸோ இவங்களுக்கு வந்து டீசெண்டான ஃபாலோவர்ஸு. அங்கே ஃபாலோவர்ஸ் பண்ணுற ட்ரேடிங் வால்யூம், அந்த அமௌண்ட்டு, அண்டு இவரோட ட்ரேடிங்க்கான அந்த அமௌண்ட்டோ இல்லை அவர் பண்ணக்கூடிய அந்த ப்ராஃபிட்ஸ் அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போதைக்கு அவர்கிட்ட இருக்க அசட்ஸ்னு கூட வச்சுக்கலாம். அதாவது டோட்டல் பிஎன்எல்லாம். ஓகே, மாற்றி சொல்லிட்டேன். ஸோ அதான் டோட்டல் பிஎன்எல். இவ்வளோ இத்தனை வந்து ட்ரேடிங் ஆர்டர் வந்து இத்தனை போட்டிருக்காரு, இத்தனை கெயின்ஸ், ஒரே ஒரு லாஸ் தான். ஸோ நல்ல ஒரு ஹெட்ஜ் பண்ணக்கூடிய ஆளால் தான் இது வந்து பண்ண முடியும். ஸோ பார்க்குறதுக்கும் டீசெண்டாக வந்து இருக்குது. பிஎன்எல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரோலர் கோஸ்டர் மாதிரி 7 டேஸில் வந்து இல்லை, 1 மந்தில் வந்து வச்சு பார்ப்போம். ஸோ 1 மந்த்லேயும் நல்ல அப்சைட்லேயே தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போயிட்டுருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபால் இருந்தது, பட் அதுவுமே வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி மேலே கொண்டு போயிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு நல்ல ட்ரேடர் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து அனலைஸ் பண்ணுறதா வந்து இருக்கும். ஸோ ட்ரேடிங் வால்யூமும் எல்லா நாளும் வந்து பயங்கரமாக ட்ரேட்ஸ் எடுக்காமல் கரெக்டாக அவருக்கு என்னைக்கு செட் ஆகுது அன்றைக்கி மாதிரி எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது வந்து தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை சூஸ் பண்ணி ஃபாலோ அப்படின்னு வந்து கொடுத்துக்கணும். அண்ட் அவர் வந்து $14,000 வந்து வச்சுருக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம $14,000 போடணும் அவசியம்லாம் இல்லை. நீங்கள் வந்து குறைஞ்சபட்சமாக ஒரு $10 $20 போடலாம். பட் நீங்கள் $10 $20 எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கணும். ஸோ இப்போ $10னா 10%னா வெறும் $1 தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு $100 உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது வந்து போடலாம். அண்ட் நீங்கள் எல்லாம் இதுவும் வந்து இது கொடுத்தாச்சு, டிக் கொடுத்தாச்சு. அண்டு சாரி கைஸ், இப்போ வந்து நான் ஒரு $20 $15 எவ்வளோனா கொடுத்துக்கலாம். மெயினாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் $1 மார்ஜின் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து ஒரு இப்போ நீங்கள் வந்து $10 போடுறீங்கன்னா $100 வரைக்கும் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருக்குதுன்னு பாருங்களேன். அந்த ஸ்டாப் லாஸ் நீங்கள் போடாதீங்க. ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் தான் இந்த $20 வந்து பண்ணது. நான் என்ன பண்ணேன், ஸ்டாப் லாஸ் வந்து 1% போட்டு வச்சுட்டேன். என்னோட இன்னொரு அக்கௌண்ட் வந்து $1000 அக்கௌண்ட்டு. அதில் 1%னா $10 போகும். பட் இதில் 1%னா என்னோட $20 அக்கௌண்ட்டானா ரொம்ப கம்மியாக தாங்க, மேபி ஒரு 20 சென்ட் அந்த மாதிரி போகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்க இம்பேக்டும் இதுவுமே ஒரே மாதிரி வந்திருக்காது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் நான் அந்த அக்கௌண்ட் வேறு போட்டிருப்பேன். பட் இந்த அக்கௌண்ட்டில் 1% அப்படின்னும் போது 1% டவுன் ஆனாலே ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகிட்டு ட்ரேட் விட்டு வெளியே வந்துடுவேன். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு டவுனில் வந்து இருக்குது என்னோட $20 அக்கௌண்ட்டு. ஸோ அதனால் ஸ்டாப் லாஸ் வந்து இதில் நீங்கள் கொடுக்காதீங்க. உங்கள் ட்ரேடர் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுக்குறாரா அவங்களோட ட்ரேட் செட்டப்ஸில் வந்து எடுத்து பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவரோட ஆர்டர்ஸ் வந்து பாருங்களேன். ஸோ அவர் வந்து ஸ்டாப் லாஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாரா, ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகுதா, அந்த கிரவுண்ட் ஒர்க் வந்து நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இதாங்க இஸ் pretty much இதுதான்.
முடிஞ்ச அளவுக்கு பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களோட ட்ரேடர் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோட இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கிரிப்டோ நாலேஜ்னு வந்து கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ லோ ஃப்ரீக்வன்சி நான் வந்து ரொம்ப ட்ரேட் எடுத்தே ஆகணும்னு எடுக்க மாட்டேன். பட் ஒரு சில தப்பு பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு அப்படி வந்து என்னோடய மைண்ட் செட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போகிறது தான். ஸோ லோ ஃப்ரீக்வன்சி தான் மோஸ்ட்டாக ரொம்ப ட்ரேட்ஸ்லாம் வந்து எடுக்கணும்னு இருக்க மாட்டேன். மார்க்கெட்டும் அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக வந்து இல்லை. ஸோ இப்போதைக்கு இதுதான் ROI. ஸோ எல்லா ட்ரேடும் வின்னிங் ட்ரேட்ஸாக வந்து இருக்காது கண்டிப்பாக. 8 வின்னு 8 லாஸ். அப்போவும் ROI வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் தான் ரிவார்ட் அந்த ரிஸ்க் ரிவார்ட் பற்றி வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு. அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள். ஸோ இதுதான் கைஸ், இப்போதைக்கு என்னென்ன ஆர்டர்லாம் வந்து என்ன அனலைஸ் பண்ணி வந்து பாருங்கள். அண்டு ஃபாலோவர்ஸ் இப்போதைக்கு இத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் ஜஸ்ட் இந்த மாதிரி சர்ச் பண்ணிவிட்டு ஃபாலோன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ இதில் வந்து $18 இருக்கா, நான் வந்து எவ்வளோ வந்து வச்சுக்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $18 கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு $180 வரைக்கும், $18னால ஒரு $150 $160 வச்சுக்கோங்களேன். ஒரு 10x வரைக்கும் வந்து நான் இது பண்ணிக்கிறேன். அண்ட் அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த அக்கௌண்ட் வந்து க்ரோ ஆகுது அப்படின்னு. ஃபாலோ வந்து கொடுத்தாச்சு. ஸோ கைஸ் இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் பிட்ஜெட் வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்சேஞ்சாக சூப்பராக அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு ஓகேவாக வந்து இருக்குங்க. ஸ்ப்ரெட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்ப்ரெட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் நான் இந்த என்னோடய இதில் வந்து பார்த்திங்கன்னா பைபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் வேறு ஒரு அக்கௌண்ட் இது பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆல்சோ பிட்ஜெட் வந்து அவங்க டேரெக்டாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரேடிங்லாம் கன்செஷன் கொடுக்குறேன், நீங்கள் ஓரளவுக்கு உங்களோட ட்ரேட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னா அது மாதிரிலாம் வந்து சொன்னனால இது மேபி யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். மேபி அவங்க ஏதாவது கம்யூனிட்டிக்கு பண்ணலாம். பர்சனலாக எனக்குமே வந்து டேரெக்டாக கனெக்ஷன் வந்து இருக்கும்போது நிறைய ஆஃபர்ஸ்லாம் தரலாம். இப்போது இதோட ட்ரேடிங் ஃபீயும் பைபிட்டோட ட்ரேடிங் ஃபீயும் ஒரே மாதிரி இருக்குது. மேபி ஓரளவுக்கு நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்கன்னா எனக்கு ஃபீல்டில் வந்து கன்செஷன் தந்தாங்கன்னா அதே ஆக்சுவலாக ஒரு ட்ரேடருக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை வந்து சூஸ் பண்ணது காரணம். சப்போஸ் எனக்கு செட் ஆகலைன்னா கண்டிப்பாக வேறு பிளாட்ஃபார்ம் வந்து மாற்றிடுவேன். பார்ப்போம். இப்போதைக்கு ஓரளவுக்கு ஓகே தான் வந்து போயிட்டு வந்துருக்குது. கைஸ் இதுதான் இப்போதைக்கு இருக்க விஷயம் கைஸ். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் வந்து இது ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து சும்மா நான் வந்து ரேண்டமாக நோண்டிகிட்டு இருக்கும்போது பார்த்தது. 16% 17% இருக்குன்னு நீங்கள் இதில் வந்து ரொம்ப போய் வந்து இது பண்ணாதீங்க. எனக்கு என்னமோ பிட்ஜெட் எவ்வளோ பெரிய எக்ஸ்சேஞ்ச் தான் எனக்கு தெரியல கைஸ். ஸோ அதனால் நீங்கள் இப்போது சும்மா பார்க்கணும் 16% இருக்கா அப்படின்னு போய் உடனே இது பண்ணிடாதீங்க. அசன்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு ஓரளவுக்கு அது ஓரளவுக்கு ரெப்யூட்டடாக வந்து இருந்து, பட் பிட்ஜெட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. கைஸ் இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு என்ன பற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் கமெண்ட் பண்ணுங்கள். ட்விட்டரில் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம்லேயும் வந்து மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் கண்டிப்பாக உடனே அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே வந்து இருப்பேன். கைஸ் டுமாரோ வித் another வீடியோ. பை.